கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜ் சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் இது எந்த இடத்துல இருந்துட்டு சொல்கிறார் பாருங்க. அவர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார், வீட்டு கைதியாக இருக்கிறார். ரோமாபுரியில் இருந்துக்கிட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பார்க்க வந்தவங்களை பவுலை பார்க்க வந்திருக்காங்க எல்லாருமே. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக ஒரு ஊரில் ஒரு 3 துறவிகள் இருந்தாங்க. அவங்க வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்து ஒரு ஊரில் குடியிருந்தாங்க. அவங்க எப்பொழுதும் பார்த்தா சிரிச்சுனே இருப்பாங்க. ரோட்டில் போகும்போது சிரிப்பாங்க, ஜனங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஜனங்கள்லாம் பார்த்தா இந்த 3 துறவிகளை பார்த்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. என்னடா அது, இந்த துறவிகளுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, ஆனால் எந்த விதத்தில் சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த துறவிகள் எல்லாம் வந்து அந்த ஏழை எளியவர்கள் அந்த மடத்தில் இருக்கவங்களாம் வெளியில் வந்தாங்கன்னா, இப்படிப்பட்டவங்க தான் அந்த துறவிகளுக்கு வந்து ஏதோ ஒரு மடத்தில் இருந்தால் பரவாயில்ல. இவங்க அதாவது என்ன சொல்கிறதுங்க, யாசகம் அப்படின்னு அந்த 3 துறவிகள் அப்படி எல்லா வீடுகள் தோறும் அப்படி கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நிரந்தர வீடு கிடையாது, நிரந்தர சம்பளம் கிடையாது, நிரந்தர வருமானம் கிடையாது. ஆனால் அவர்களே 3 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதில் 3 துறவியில் ஒரு துறவி இறந்துட்டார். ஒரு நாள் இறந்துட்ட பொழுது அந்த 2 துறவியும் சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்காங்கன்னா எப்படி, இதை மக்கள்லாம் போய் பார்க்குறாங்க, எப்படி இந்த 3 துறவிகளை எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களே, ஒருத்தர் இப்படி இறந்துட்டாரே அப்போது சந்தோஷமாக இருக்காங்களே. அவங்களுடைய அடக்க ஆராதனையை பண்ணுறாங்களாம். அடக்க ஆராதனை பண்ணும்போது அங்கே போய் அடக்கம் பண்ணிட்டாங்களாம். அடக்கம் பண்ணுற இடத்துல அதுக்கு முன்னாடியே சொன்னாராம், என் பாடியில் எந்த விதமான தண்ணி படக்கூடாது, என் பாடி ஜில்லுன்னு இருக்கணும், என் பாடியில் எந்த தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். போயிட்டு நேராக வந்து அடக்கம் பண்ணுற நேரத்தில் அந்த மயானத்தில் போய் தீ வைக்கிறாங்களாம். தீ வச்ச உடனே அவர் படபடன்னு பட்டாசு வெடிக்குது, பயங்கரமாக பட்டாசு வெடிக்குது. என்னடான்னு பார்த்தா இடுப்பில் ஃபுல்லாக பட்டாசை கட்டிட்டு அவர் இறந்துருக்கிறார். ஏனென்றால் அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாராம், நான் சாகும்போது சந்தோஷமாக தான் சாகணும், என்னுடைய சாவும் சந்தோஷமாக இருக்கணும், என் சாவை பார்த்து மக்களெல்லாம் சந்தோஷப்படணும், ஏன்னா நான் இறைவன் அடிக்க போகிறேன், நான் இறைவன்கிட்ட சேர போகிறேன் அப்படின்னு போனார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் யோபு சந்தோஷமாக இருந்தார். எல்லாம் இருக்கும்போதும் சந்தோஷமாக இருந்தார். எல்லாம் இழந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாத்தையும் இழந்த நேரத்தில் அவரும் இப்படியாக சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாக இருக்க எனக்கு மனதில்லை. அதாவது நித்திரை அடைந்தவர்கள் இருக்காங்களே, அதுக்காக நீங்கள் துக்கப்பட வேண்டாம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்பொழுதுமே பரலோகத்தில் இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது எழுப்பி கொண்டுட்டு போவார். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு சந்தோஷமாக போக போகிறோம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எந்த வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, பலவிதமான கஷ்டங்களாக இருக்கே, நெருக்கமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். யோபு எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருந்தாரே, அவருக்கு 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்த தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் முறுமுறுக்காமல் மறுதளிக்காமல் அவர் சந்தோஷமாக இருந்தார் இல்லையா? கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா? நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. இழந்த நேரத்திலும் துதிங்க. அங்கே 1 தெசலோனிக்கேயர் சொல்கிறாரு, அது மாதிரி எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறார். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எதுவும் இல்லையே என்று ஆண்டவரை வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. வியாதி பலவீனம் சுகவீனம் அணுகாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.